இனிமே வீடியோஸ் வரும். மாமாக்கு பர்த்டே விஷ் பண்ணியா? விஷ் பண்ணியா? என்ன தந்தாங்க மாமா? ஒன்றும் தெரியல, ஆனால் இது மட்டும் வாங்கி தந்தாங்களா? காட்டு. நீ மாமாக்கு என்ன கிஃப்ட் தர போற? பாப்பாவே கிஃப்ட் தான், நானே கிஃப்ட் தான். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் தான் நடந்தது. பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. இது வந்து செலிப்ரேஷனுக்காக இல்லை, கேக் செய்கிற வீடியோ தான் மெயினாக. அன்னைக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு ஒரு சொதப்பல் நடந்துச்சு கேக் செய்யறதுல. கேக் பேஸ்லாம் செஞ்சாச்சு. அதில் வந்து க்ரீம் போடுறதுக்கு விப்பிங் க்ரீம் பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்கிறேன்னா எனக்கும் தெரியல. அந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நிறையா இது பீட் பண்ண அப்படியே லிக்விட்டு ஏதோ சமாளித்து ஒரு கேக் ரெடி பண்ணிட்டேன். யூடியூப் சேனலில் இருக்க வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கிளாஸ்லாம் எதுவும் போகல. 10 days கிளாஸ்க்கு வந்து 10,000 கேட்குறாங்க. நம்ம யூடியூப் சேனல்லே நிறைய வீடியோஸ் இருக்குது, கேக் செய்கிற வீடியோஸ். அதை பார்த்துட்டு தான் இன்றைக்கி நான் கேக் செய்ய போகிறேன். எப்படி கேக் வருதுன்னு சொல்லிட்டு என் கூட வந்து பாருங்கள் வீடியோஸ். அதே மாதிரி வீடியோஸில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சரி, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன, இன்னைக்கு 1/2 kg கேக் செய்ய போகிறோம், சாக்லேட் கேக்கு. அதுக்கு வந்து 1/2 கப்பு வந்து என்னது மைதா மாவு, இதே கப்லேயே சுகர், பொடி பண்ண சுகர் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்னது முட்டை. இதுக்கு வந்து 2 முட்டை வேணும். வெனிலா எசன்ஸும் பைனாப்பிள் எசன்ஸும் போட போகிறேன். அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயில். அவன் எங்கே இருக்கு? எடு. நம்முடைய அவனை நம்ம குட்டி தங்க எடுக்க போகுது. வா, ஆயிடும். நம்மளுடைய அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடியே நான் வந்து கேக் செஞ்சுருக்கேன்னா அதனால உப்பு அதிலே இருக்கு. இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து போட்டுக்க போறேன். அதனால தான் இதுக்காக உப்பு ரெடி, இது ரெடி. நம்ம அடுப்பில் வச்ச ஸ்டாண்டு வந்து இதுக்கு முன்னாடி இதான் வச்சிருந்தேன். அப்போ வந்து கேக் வந்து சீக்கிரமாக சூடாயிட்டு அடியில் மட்டும் தீஞ்சு போகுது. ஸோ நான் வந்து இதை வைக்கல, கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இந்த வேஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸை வந்து மேலே வச்சுட்டேன். சரிங்களா? சத்தண்டா இப்ப நம்மளுடைய முட்டை ரெடி. பீட் பண்ணலாம். இங்க பாருங்க, முட்டை எவ்வளோ சாஃப்டா வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஸ்பூன் போட்டிருக்காங்க. வந்து 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன். இதுல நம்ம சாக்லேட் செய்யலாம். 1/2 கப் மைதா. பேக்கிங் சோடா வந்து 1/2 கப். 1.5 கப் இது ஒருக்கா. பேக்கிங் சோடா 1/2 கப், 1/2 ஸ்பூனு. அப்புறம் சோடா, சாரி பேக்கிங் பவுடர். இது பேக்கிங் பவுடர் 1/2. எல்லாமே ஒண்ணுதானா? இல்ல இது எப்ப வாங்குனீங்க? இது பேக்கிங் சோடா, அது வந்து 1/4 ஸ்பூனு. ஓகே, 1/4 ஸ்பூன். இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடியா? இப்போ இந்த பேட்டரு டக்குன்னு எடுத்து நம்ம அவனில் வைக்கணும். அவன்னா நம்மளோட குக்கரில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டீனில் வந்து பட்டர் பேப்பர் வச்சிடலாம். அவன் சூடாக இருக்கு. பயமா இருக்கே, எது வச்சுட்டு இருக்கிறது. டப்புன்னு போட்டுடலாமா? ஓகே, இது பாருங்க கேக் பேட்டர் அதில் வச்சாச்சு. சுற்றி கேப் இருக்க மாதிரி. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். கேக் ஒரு பக்கம் வேகட்டும், அது 20 minutes ஆகும். நம்ம க்ரீம் செஞ்சு
ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். கேக் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் அது மேலே போட்டு நம்ம அது ஒரு வழி பண்ணி வச்சிடலாம். கேக் இது வந்து ஒரு 1/2 கப் போதும். இது வந்து விப்பிங் க்ரீமுக்கு வந்து கீழே ஐஸ் பவுல் வச்சாவது செஞ்சால் நல்லா விப் ஆகும்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் செய்யப்போம். இது இப்படி எடுத்து பார்க்கும்போது இப்படி கீழே விழக்கூடாது. வா சூப்பராக வந்துடுச்சு விப்பிங் க்ரீம். சூப்பர். பிடிக்கவே பிடிக்காது. இங்க பாருங்க மூஞ்செல்லாம் பார்த்தா கடுப்பாகுது. நான் நல்லா செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட் என்னது 2 ஸ்பூனு சுகர். எல்லாம் பறக்குது. இது ஆல்ரெடி இனிப்பாக தான் இருக்குது. இதுக்கு சுகர் அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஃபைனலாக நம்மளுடைய க்ரீம், அதாவது மேலே வைக்கிற டாப்பிங்ஸ் க்ரீம் ரெடி. கேக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இதை நம்ம மேலே போட வேண்டியதான். எப்படி போடுவீங்க? அது அப்படியே போட வேண்டியதுதான். அதை எப்படி போடுவீங்க? இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. கீழே கொட்டினாலும் கொட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்திருக்கு. எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். கொட்டாது. இது வந்து இப்போ டைட்டாக கவர் பண்ணணுமே. ஒரு கவர் எடுத்து நாங்கள் ஒரு கவர் பண்ணி திரும்ப ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த இது பேர் என்னது, இந்த பிளெண்டர் வந்து சூப்பராக வேலை செய்யுது. 400க்கு தான் இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். நிஜமாக நல்லாவே வேலை செஞ்சுருக்கு. அந்த காசுக்கு இது ஒர்த்து. லைட்டாக சூடாகும், ஆனால் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. நம்ம நிறுத்தி போட்டோம்னா இது சூப்பராக வேலை செய்யுது. கேக்கு செய்யணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கர்லேயே செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓடிஜி வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு செய்ய கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா பொருளும் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் நான் இருக்கேன். இது வந்து இதோட வேலை முடிஞ்சிடுச்சு, நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ மேலே வந்து சாக்லேட் கனாஷ்க்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் என்கிட்ட இருந்ததுனால ஃப்ரெஷ் க்ரீமு இல்லை விப்பிங் க்ரீம் போட்டு சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிடலாம். நல்லா இனிப்பா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? ஹாய், கடைசியா ஃபைனலா நாங்கள் முடிச்சாச்சு. கேக் ரெடி. அதுக்கப்புறம் என்ன இது சாக்லேட் கனாஷ் மேலே ஊத்துறதுக்கு க்ரீம் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த சாக்லேட் தான் ஊற்றுவோம். இந்த சாக்லேட்டு அதுக்கப்புறம் இது வந்து சுகர் சிரப் ப்ரௌன் கலர்ல இருக்குன்னு பாக்குறீங்களா? சுகரும் இதுவும் போட்டிருக்கேன். என்னன்னா காஃபி பவுடர் போட்டிருக்கேன். கேக் ஆறுனாதான் இது எல்லாத்தையும் நம்ம அதுல பண்ணணும். கேக் ரொம்ப சப்பையா போயிடுச்சு, என்னன்னு தெரியல. 1/2 kg இந்த சைஸ் தான் இருக்குமா? எனக்கே டவுட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பீட் பண்ணும்போது முட்டை நல்ல புஷ்ஷுன்னு மேல வந்தது. மாவு போட்டோடனே அப்படியே சப்பையா அமிங்கிடுச்சு. டீமோல்ட் பண்ணலாமா? இதை டீமோல்ட்னா கவுப்பு இருக்கு. கேக்கோட ஹைட் இதே தான் வந்திருக்கு, சின்னதா வந்திருக்கு. இன்னும் பெருசா வரணும்னா இன்னொன்னு பேட்ச் ரெடி பண்ணலாமா? முட்டை தான் இல்லையே. 2 முட்டை மட்டும் வேண்டுவா? நம்ம கிரீம் போட்டு கொடுத்துடலாமா? செய்யலாமா? கை வைக்காது. இரு அதுக்குள்ள ஓபன் பண்ணாது. இந்த கேக்கு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டேன். ஏன்னா இந்த குழந்தைங்க எனக்கு கேக் செய்யவே விடலை. நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கக்கா வருது, உச்சா வருது, அதை எடுத்துக்கூட இதை எடுத்துக்கூட வாஷ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு ரொம்ப டச்சு கொடுத்துட்டாங்க. நான் தான் ஆசைப்பட்டேன் கேக் செய்யும்போது குழந்தைங்க பக்கத்தில் இருந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. நான் பண்ண பெரிய தப்பு இதுதான். தட்டிலெல்லாம் கொடுத்து தர மாட்டேன். ஹாய், ஃபைனலாக கேக் செஞ்சு முடிச்சுட்டேன்.
கேக்கோட அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு அதுக்குள்ளே ஒரு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. கேக்கோட அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாமா? டடன் 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 டன். இதுதான் ஃபைனலாக இப்படி தான் வந்து பாப்பாவுடைய ஜீரக மிட்டாயா. அது திவி எடுத்து சாப்பிடாது. இங்கே ஒருத்தி இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் எடுத்து சாப்பிட்டு இந்த நக்கியே இந்த க்ரீம் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவா. இது என்னன்னா என்ன ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, போன தடவை மாதிரி இந்த மாதிரியே ஃபினிஷிங் வடிவேல் சார் காமெடி மாதிரி தான். ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா வருது, ஆனால் ஃபினிஷிங் தான்ப்பா சரியில்லை என்கிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த எலிக்கிட்ட வந்து இந்த கேக்கை காப்பாற்றி எடுத்துகிட்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் பத்திரமா வைக்கணும். ஒரு 7 o'clock போல் கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் இதை சேஃபாக எடுத்து வைக்கணும். இன்னைக்கு ஸ்கூலில் என்ன ரைம்ஸ் சொன்னேன்? ரைம்ஸ் எக்ஸாமுக்கு சொல்லு பார்ப்போம். ஆக்ஷனோட செஞ்சியா? சூப்பர்டா. நீ இப்போ ரயில் இன்ஜினுக்கு கறி எலி போட்ட மாதிரி இருக்கவா? குளிச்சுட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு ஆயா வீட்டுக்கு போகலாம். என்னடா கிஃப்டா? இந்த கேக்கே கிஃப்ட் தான்டா மாமாக்கு. சர்ப்ரைஸ் காட்டலான்னு நினைச்சா என்ன சிலம்பு? இந்த யாஷியில புடி. இந்த செகண்ட் ட்ரையில் கேக் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. ஃபினிஷிங் இன்னும் சரியாக வரல. நெக்ஸ்ட் டைமும் ட்ரை பண்ணுவேன். கரெக்டாக வர வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். முயற்சி திறனையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். இதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணி செய்வேன். நெக்ஸ்ட்டு ட்ரையில் நீங்கள் பாருங்கள், கேக் இன்னும் ஃபினிஷிங் சூப்பராக வரும். ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், கரெக்டாக வந்துட்டு சிலம்பு. கேக் எப்படி இருக்கு? நீயோட பள்ளி மிட்டாய் தான். எங்க ஜி கடையில் வாங்கின மாதிரி இருந்தது? ஜாப்பரி கிடையாது, ஸ்ட்ராபெரி. இன்னைக்கு பர்த்டே பேபி எது கேட்டாலும் கொடுத்துடணும். நீ என்ன gift கொடுத்த? gift கொடுத்தவங்களுக்கு தான் ட்ரீட்டு. எப்படி என்ன பண்ணிருக்க? டெக்கரேஷன் சூப்பர். அபர் எடுத்து நக்கிட்டு நக்கிட்டு நம்ம குட்டி மெழுகுல. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. திவி பாடு. திவி ஸ்கூல்ல பாடுவல்ல, பாடு அந்த பாட்டு. ஹாப்பி பர்த்டே டு சிலம் மாமா. அங்க பாத்து சொல்லு. போ போ. நல்லா ஷேக் ஆயிட்டே இருக்கீங்க. அவ்வளோதான், கேக் கட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். அது வரைக்கும் பாய் பாய் பாய்.